வணக்கம் நேயர்களே. என்னுடைய பிள்ளைகளை வளர்க்க பண வசதி என்னிடம் இல்லை, கஷ்டப்படுகிறேன். அதற்காகத்தான் என்னுடைய 2 பிள்ளைகளையும் விட்டுவிட்டு நான் ஓடினேன் என்று ஒரு தாய் வாக்குமூலம் கொடுத்திருக்கின்றார். தொடர்பான செய்தியை நாங்கள் விரிவாக பார்ப்போம். ஒரு தாய் 3 வயதுக்குட்பட்ட 2 பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு ஒரு பார்க்குக்கு போயிருக்கிறார். அங்கெல்லாம் சுற்றி காட்டி எல்லாம் விளையாடி குழந்தைகளுடன் சந்தோஷமாக இருந்துவிட்டு ஒரு கட்டத்தில் அந்த குழந்தைகளை விட்டுவிட்டு விரைவாக ஓடுகிறார். குழந்தைகளுக்கு தெரியாதானே, குழந்தைகள் விளையாடி போட்டு திடீரென்று அங்கும் இங்குமாக பார்த்து பயந்து அப்படியே குழந்தைகள் தங்களுடைய பயத்தை வெளிப்படுத்துகின்றார்கள், அழுகிறார்கள், தாயை தேடுகிறார்கள் என்பதும் புரிகிறது. சிலருக்கு, பலருக்கு புரியவில்லை. பலர் யோசித்தார்கள், தாய் ஏதாவது வாங்க போயிட்டா பக்கத்தில், குழந்தைகள் விளையாடுதானே, ஏதாவது ஐஸ்கிரீம் ஏதாவது வாங்குவோம் அப்படி போராடி யோசிச்சுட்டு பேசாமல் இருந்தார்கள். ஆனால் நீண்ட நேரமாகியும் தாய் வரவில்லை. சந்தேகமடைந்த அந்த பார்க்கில் இருந்தவங்க எல்லாம் வந்து தேடுறாங்க தாயை. தாய் வந்து ஓடுதா, இப்போ எல்லா டெக்கு கூட இதால் 100 ரூபா இதால் 100 ரூபான்னு சொன்ன ஒரு கட்டத்தில் வந்து போலீஸாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. போலீஸாருக்கு தகவல் கொடுத்தவுடன் போலீஸார் வந்து அந்த குழந்தைகளை முதலில் கைப்பற்றி தூக்கி கொண்டு, அந்த பிள்ளைகள் பேசாதவர்களில் கதைக்க மாட்டார்கள், அம்மா அங்கே என்ன பிரச்சனைன்னு கேட்கலாது. அப்போ அங்கே இருந்தவர்கள் எல்லாரும் தாயை தேட போலீஸாரை தேடி ஒரு மாதிரி தாயை வந்து அந்த நேரம் பிடிக்கல. ஆனால் பிறகு ஒரு மாதிரி தாயை பிடிச்சாச்சு. அதுக்குள்ளே வந்து குழந்தை கைப்பற்றிய போலீஸார் வந்து குழந்தைகள் வந்து பாதுகாப்பாக போலீஸார் மூலமாக காப்பகத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால், தாயை வந்து போலீஸ் நிலையத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க விசாரணைக்காக. அங்கே கொண்டு போக தாய் சொன்ன விஷயம்தான், ஓகே நான் குழந்தைகளோட பார்க்குக்கு வந்தனால் விளையாட வந்தனால் சந்தோஷமாக விளையாடினாங்க, எல்லாம் ஓகேயாக இருந்தது. ஆனால் தொடர்ந்து என்னுடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்கு என்னுடன் பொருளாதார பிரச்சனை, பண வசதி இல்லை, நான் நன்றாக கஷ்டப்படுகிறேன். நாங்கள் கனடா குடியுரிமையை கொண்டவர்கள், கேன்குனில் பார்க்குக்கு நாங்கள் வந்தோம். எனவே கனடா குடியுரிமை பெற்ற நாங்கள் தொடர்ந்து என்னுடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்கு என்னிடம் பணம் இல்லை, பொருளாதார வசதி இல்லை. இந்த குழந்தைகள் பசி பஞ்சம் பட்டினி என்று சொல்லி அவதிப்படுவதை தாயாக இருந்து கொண்டு என்னால் பார்க்க முடியாது. இயன்றவரை நான் கடின உழைப்பின் மூலமாக அவர்களை பாதுகாத்து வந்தேன். என்னாலும் தொடர்ந்து உழைக்க முடியாது, கஷ்டமாக இருக்கிறது. அதனால்தான் நான் குழந்தைகளை பார்க்குக்கு கொண்டு வந்து விட்டுட்டு போனால் யாராவது குழந்தை இல்லாதவர்கள் அல்லது குழந்தை இருந்தும் வசதியானவர்கள் அந்த குழந்தைகளை எடுத்து வளர்க்கட்டும், குழந்தைகள் நல்ல மாதிரி இருக்கட்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு தான் நான் இங்கே வந்து குழந்தைகளை விட்டுவிட்டு போனேன். இல்லை என்றால் நான் வேறு ஏதாவது செய்திருப்பேன் என்ற மாதிரி சொல்லுகின்ற பொழுது போலீசார் ஓரளவு புரிந்து கொண்டார்கள். ஏதாவது மனநிலை பாதிக்கப்பட்ட பெண்ணா அல்லது என்ன காரணம், வேறு எதுவும் பிரச்சனையானு சொல்லி விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகிறது. இப்பொழுது குழந்தைகள் வந்து பாதுகாப்பாக காப்பகத்தில் வைக்கப்பட்டுள்ளதாக, குழந்தைகள் காப்பகத்தில் போலீசாரால் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. தாய் தொடர்ந்து விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார். மருத்துவ சிகிச்சைகளுக்கும் போலீசார் தாயை பரிந்துரைத்திருக்கின்றார்கள். மருத்துவ சிகிச்சைகளின் பின்னர் தான் ரிப்போர்ட் வெளியில் வரும். ரிப்போர்ட்டை பார்த்து தான் போலீசார் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள். இவருக்கு யாராவது உறவினர்கள் இருக்கின்றார்களா அல்லது என்ன மாதிரி கணவன் இருக்கின்றாரா, கணவன் எங்கே இருக்கின்றார் அல்லது வேறு உறவினர்கள் யாரும் இருக்கிறார்களா, ஏன் இப்படி இந்த பெண் செய்தார், இவர் சொல்வது உண்மையா பொய்யா என்ற கோணங்கள் எல்லாம் இனி விசாரணைகளின் முடிவில் தான் வெளியே வரும். இப்பொழுது போலீஸ் காவலில் அந்த பெண் இருக்கின்றார். குழந்தைகள் போலீஸ் காவலுடன் காப்பகத்தில் இருக்கின்றார்கள். இதுவரையில் கிடைத்த செய்தி தகவல் இவ்வளவுதான். இதை உங்களோடு நாங்கள் பகிர்ந்திருக்கிறோம். பாருங்கள், உலகத்திலே வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதற்காக இந்த பிஞ்சு குழந்தைகளை இப்படியா விட்டு ஓடுவதில்லையா, அதை சிந்திக்கின்ற பொழுதுதான் மனம் நோகிறது. மீண்டும் சந்திக்கலாம் உறவுகளே. வணக்கம்.